வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா தேங்காய் பால் சாதம், அப்புறம் தொட்டுக்கிறதுக்கு நல்ல கார சாரமான உருளைக்கிழங்கு கறி. இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். தேங்காய் பால் சாதத்துக்கு நீங்க பாஸ்மதி அரிசி எடுத்துக்கலாம், நார்மல் நம்ம வீட்டில் சாப்பாடு அரிசி, சும்மா சாப்பாடு அரிசி அது கூட எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு பாஸ்மதி அரிசி தான் எடுத்திருக்கேன். அதை நல்லா ஒரு கப் எடுத்துட்டு வாஷ் பண்ணிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிய விட்டு எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் தேங்காய் பால் நீங்க ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துட்டு அதுல என்ன பால் வருதோ, ஃபர்ஸ்ட் பால் செகண்ட் பால்லாம் கிடையாது, தண்ணி ஊற்றி பால் எடுத்துருங்க. பால் எடுத்துட்டு எவ்வளோ வருதோ அதுலேருந்து நீங்கள் எந்த கப்பில் அரிசி எடுத்துக்கிறீங்களோ அதில் 2 கப்பு, பாஸ்மதி அரிசியாக இருந்தால் 2 கப்பு விடுங்க. நார்மல் நம்ம சாப்பாட்டு அரிசியாக இருந்ததுன்னா அது உங்களுக்கு தகுந்த மாதிரி 3 கப்போ இல்லை 2 கப்போ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அது தகுந்த மாதிரி பார்த்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். எல்லாத்தையும் போட்டுட்டு தான் நம்ம அடுப்பை பற்ற வைக்க போகிறோம். இதுக்கு சின்ன வெங்காயம் தான் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ சின்ன வெங்காயம். அப்புறம் காரத்துக்கு பச்சை மிளகாலாம் வேண்டாம், வெறும் மிளகு காரம் மட்டும்தான், அவ்வளோ நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். சோம்பு, பட்டை, கிராம்பு, ரம்ப இலை, இதுக்கு பேர் பேண்டன் லீவ்ஸ் இங்கிலீஷ்ல. ஸோ இது இருந்தா போட்டுக்கலாம், இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அந்த இலை போடும்போது நல்லா வாசனையா இருக்கும். காரத்துக்கு மிளகு மட்டும்தான். ஸோ மிளகு காரம். சின்ன வெங்காயம் நல்லா நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன். அது ஒரு 20 சின்ன வெங்காயம் இருக்கும். மஞ்சப்பொடி, பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன் நான். தேவையான உப்பு போட்டுடலாம். இப்போ 2 கப்பு தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன். தண்ணி பால், திக் பால் எல்லாம் சேர்த்து 2 கப்பு. ஸோ இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம அடுப்பு பற்ற வைக்கணும். இது அப்படியே மூடி வச்சிருவோம், நல்லா வேகட்டும். இப்போ இந்த பக்கம் நல்லா வேகட்டும். அதுக்குள்ள இந்த பக்கம் கடாயில எண்ணெய் விட்டுருக்கோம், அது நல்லா காஞ்சிடுத்து. கடுகு, உளுத்தம்பருப்பு தாளிச்சுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, உருளைக்கிழங்கு வேக வச்சு கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி, தேவையான உப்பு, ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு காரம் சேர்த்துக்கலாம். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ கொஞ்சமா இஞ்சி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது கூடவே காரத்துக்கு வர மிளகா பொடி. இது கொஞ்சம் காரமா இருந்தா நல்லா இருக்கும். அப்புறம் பெருங்காய பொடியும் சேர்த்துருவோம் நாம. அவ்வளவுதான், நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு, அப்படியே பரத்தி விட்டுருவோம். கொஞ்ச நேரம் அது ரோஸ்ட் ஆகட்டும் உருளைக்கிழங்கு. இப்போ இந்த பக்கம் பார்த்துடலாம், நாம நல்லா வெந்திருக்கும் பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? அவ்வளோதான். நம்ம இன்னைக்கு ரம்ப எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். அது இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணுங்க, நல்ல வாசனையா இருக்கும். நீங்க தேங்காய் பால் குழம்பு அதெல்லாம் வைக்கும்போது இந்த ரம்ப இலை போட்டிங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். அதாவது பேண்டன் லீவ்ஸ்னு இங்கிலீஷ்ல சொல்றது, ரொம்பவே நல்லா இருக்கும். அப்படி இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த சோம்பு, பட்டை, கிராம்பெல்லாம் சேர்க்கிறோம், அதோட வாசனையோடவே ரொம்பவே நல்லா இருக்கும். அவ்வளோதான். இது நல்லா பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? உதிரு உதிரா ரொம்ப நல்லா அழகா வந்திருக்கு. இதுக்கும் இந்த உருளைக்கிழங்கும் சேர்த்து தொட்டு சாப்பிடும்போது காம்பினேஷன் அவ்வளோ நல்லா இருக்கும், ரொம்ப சூப்பரா இருக்கும். அப்படியே மூடி வச்சிருவோம் கொஞ்ச நேரம். இதோட உருளைக்கிழங்கு கறியும் ரெடி. நான் என்ன பண்ண போறேன்னா அப்படியே பரத்திட்டு சிம்ல விட்டுற போறேன், அது பாட்டு நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். அவ்வளவுதான். ஸோ இன்னைக்கு அப்புறம் தயிர் சாதம், தயிர் சாதத்துக்கு சாதம் ரெடியா இருக்கு. வேணும்னா தயிர் சாதம் கலந்துக்கலாம், இல்லைன்னா நம்ம அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஸோ சாதமும் ரெடியா இருக்கும். இன்னைக்கு என்ன ரெசிபின்னு பார்த்துருப்பீங்க. நல்ல ஒரு தேங்காய் பால் சாதம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டா ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நார்மலா நம்ம தேங்காய் பால் சாதம் புதினா, கொத்தமல்லி எல்லாம் போட்டு பண்ணுவோம் இல்லையா, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லாம இந்த மாதிரி பண்ணி பாருங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு கறி தான் பெஸ்ட் காம்பினேஷன். நல்லா கார சாரமா இருந்தா அவ்வளோ நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.